ஹாய் இந்திரா. இந்திரா, யாரோ ஒருத்தன் ஸ்ரீதரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான்னு சொன்னீங்களே. நான் ஸ்ரீதர் ரெகுலராக ஆஃபீஸ்க்கு போகிற ரோடு, அவனோட காமன் மீட்டிங் பிளேசஸ், ஆஃபீஸு, இங்கெல்லாம் சர்வைலன்ஸ் சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தேன். ஆனால் அதில் ஒரு நபர் கிடச்சிருக்கான். ஆனால் அவன் நாட் டு சஸ்பீசியஸ் பட் சஸ்பெக்ட். அவனை வரவழைச்சா உன்னால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா? எஸ், ஐ வில் ட்ரை. ஏய் ரங்கசாமி, அவனை கூட்டிட்டு வாடா. ஏய் வாடா. ம், உட்காரு. ம், ம், ம். ஹேய் குனிடா. அவன் தானா? எங்க மேடம் ஸ்ரீதர் சாரியே காணோம். இவன் இல்ல. ஏய், நீ ஸ்ரீதர் பின்னாடி ஏன்டா சுத்திக்கிட்டு இருந்த? இல்ல சார், நான் திங்கக்கிழமை சனிக்கிழமை காய்கறி வாங்க போவேன், அப்பதான் அவரை பார்ப்பேன், அவ்வளவுதான் சார். மரியாதையா உண்மையை சொல்லிடு. என்னை பத்தி தெரியும்ல, அப்புறம் உள்ள தள்ளிடுவான் பாத்துக்க. இல்ல சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். கூட்டிட்டு போடா இவனை. இவன் அட்ரஸ்லாம் வாங்கிட்டே இல்ல? வாங்கிட்டேன், கிளம்பு. ஏய் வாடா. இந்திரா, அது வந்து ஸ்ரீதர் ஒரு ஃபைல் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தான். அன்னைக்கு சாயந்தரம் அவன் கொடுத்துருக்கணும். யாருக்கு தெரியும் இப்படிலாம் நடக்கும்னு? அந்த ஃபைலு இன்வெஸ்டிகேஷனுக்கு ரொம்ப முக்கியமானது. உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா எங்க வச்சிருக்கான்னு? அந்த ஃபைலை பத்தி ஏதாவது சொல்லியிருக்கானா? ம், ஃபைலா? இல்ல, ஐ டோன்ட் நோ. அத பத்தி அவன் என்கிட்ட எதுவும் சொல்லல. சரி, எனக்கு டைம் ஆச்சு. அப்ப நான் கிளம்புறேன் இந்திரா. ஏதாவது இருந்தா கால் பண்ண சொல்லு. சரி. நான் கிளம்புறேன். ஃபைனலி ஐ டிட் இட். அந்த ஃபைலுக்கும் இங்க நடக்கிறதுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. ஐ வில் ஃபைண்ட் அவுட். இந்திரா, இந்த புக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நான் உனக்கு படிச்சு சொல்லவா? என்னாச்சு? நாயக் வந்திருந்தாரு. யாரோ சஸ்பெக்டை கூட்டிட்டு வந்திருந்தாரு. பட் இட் இஸ் நாட் ஹிம். I already told you. Don't mess with them. சரி, போ. சலாம் சார். ரஃபீக், என்ன வர சொன்னீங்களாமே? நீங்க டெரஸ் மேல போனதை பார்த்து ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னு சொன்னீங்களே, நான் அவனை வர சொல்லியிருக்கேன். நான் அவங்ககிட்ட பேசியிருக்கேன். இவன் தான் ரஃபீக் சார். வணக்கம் சார். என்ன வேலை பார்க்குற? சார், நான் வுட் ஒர்க் பண்றேன் சார். உனக்கு ஸ்ரீதரை தெரியுமா? ஸ்ரீதர்? அதான் அந்த டாக்டர். சார், அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க தானே? தெரியும் சார். நான் உங்களுக்கு நிறைய ஐட்டம் கொடுத்துருக்கேன் சார். அவங்க என்னோட கஸ்டமர் தான் சார். லாஸ்ட் அவரை எங்க பார்த்த? லாஸ்ட் டைம் அவங்க அபார்ட்மெண்ட்ல தான் பார்த்தேன் சார். ரஃபீக், சார். நீ லாஸ்ட் அவரை எங்க பார்த்த? சலாம் சாப். சார், லிஃப்ட் ஏறி போயிட்டாங்க சார். எவ்வளவு தடவை கூப்பிட்டோம், திரும்பி கூட பார்க்கல. ஸ்ரீதர் சார், அங்க சுத்தியும் ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி யாராவது இருந்தாங்களா? ஓய்! ஆமா சார், அங்க யாரோ ஒருத்தன் அவசரமா போயிட்டு இருந்தான். அவன் யாருங்கிறத பாத்தியா? சார், அவன் இந்த மாஸ்க்லாம் போட்டு இருப்பாங்கல்ல, மாஸ்க்கு, அதை போட்டுட்டு போயிட்டு இருந்தான் சார். சரி, உட்காரு. சரி சார். சரிங்க சார், வாங்க உட்காருங்க. அவன் யாரு? அவன் ஏன் இதெல்லாம் பண்ணா? அன்னைக்கு நடந்தது
வாட் எல்ஸ் யூ ரிமெம்பர்? I don't think so. நானே எல்லாத்தையும் செல்ஃப் கேர் எடுத்து பார்த்துக்கிறேன். You can't do anything. நாயக், அது ஸ்ரீதர் எனக்கு தெரியாது. ஸ்ரீதர் ஒரு ஃபைல் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தான். ரொம்ப யோசிச்சா கடைசியில் கிடைக்கிறது பூஜ்யம். What next, இந்திரா? ஹலோ மேடம், என்ன கனவு காண்றீங்களா? அன்னைக்கு நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன். எது உண்மை, எது பொய்ன்னு எனக்கு தெரியவே இல்லை. அந்த சத்தமெல்லாம் என்ன சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சது. இந்திரா, என்னாச்சு? வா வா வா, இங்க வந்து உட்காரு. நீ முதல்ல உட்காரு, உட்காரு. காம் டவுன். Hope you okay now. Are you feeling better? அதிகமா ஸ்ட்ரெஸ் எடுக்காதன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். Thank God Sebastian called me. Tomorrow I'm free. நாளைக்கு full day உன் கூடவே இருக்கேன். Now I see. You remember everything, right? நான் ரொம்ப பதறி போயிட்டேன். உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு. உனக்கு என்ன நடந்துச்சுன்னு சுஹானி சொன்னாங்க. I am with you. பயப்பட வேணாம். அந்த சவுண்டை பற்றி நாயக்கிட்ட சொல்லியிருக்கேன். விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த என்கொயரியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஃபைலை பற்றி கேட்டேன்ல, அது என்னாச்சு? டோன்ட் ட்ரஸ்ட் திஸ் பீப்புள். நான் முன்னாடியே அவங்க கூட சொன்னேன்ல. Just remember, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ நல்லா இருந்துச்சு. Remember that. உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வழிதான். அந்த ஃபைல் என்னாச்சு அதை பற்றி சொல்லு முதல்ல. இதை பாரு, நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன். This world is full of hallucination. Don't do it. பண்ணாத. இந்திரா, ஒண்ணும் ஆகாது. ஸ்ரீதர் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பான். Don't miss it. அந்த ஃபைல் எங்க இருக்கு? ஃபைல் எங்க இருக்கு? ஐயோ ஐயோ மேடம், அழாதீங்க. Don't listen to these people. I am your doctor. But இந்திரா, calm down. இதெல்லாம் ஒரு கற்பனை. ஸ்ரீதர் உன்னை ரொம்ப காதலிக்கிறான். Listen to me. அதை புரிஞ்சுக்கோ இந்திரா. இந்திரா, இந்திரா come on, சொல்லு சொல்லு. அந்த ஃபைல் எங்க இருக்கு? சொல்லு. நான் இருக்கேன். don't do it. அப்படி பண்ணாத. இந்திரா, you are on the right track. That file is very important. புரிஞ்சுக்கோ இந்திரா. புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. calm down. Just come out of it. இந்திரா, calm down. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளவு நல்லா இருந்தது. ஸ்ரீதர் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கான். cool. இந்திரா, This world is full of hallucination. நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதா இருக்கோம். காம் டவுன், பயப்படாதீங்க. இந்திரா, you are taking too much stress, இந்திரா. Okay, fine. That day I told you no, not to do something like this. You have to listen to me. மத்தவங்க சொல்றதை கேட்காத. நான் பேசுறது கேக்குதா? இந்திரா, இந்திரா, கேளு கேளு, நான் சொல்றத நம்பு. ஸ்ரீதரோட கனவு நினைவாகணும் இந்திரா. கற்பனை உலகத்துக்கு போவாத, நிஜத்துக்கு வா. உனக்கு அந்த ஃபைலை பத்தி தெரிஞ்சிருக்கு. எனக்கு அந்த ஃபைல் கண்டிப்பா வேணும். That file is the only hope. Got it? தேடு இந்திரா, அதை தேடு. நான் தான் இருக்கேன்ல, நிம்மதியா இருங்க. I am your servant. உங்களுக்கு ஒண்ணாகாது, நாங்க இருக்கோம். காம் டவுன்.
ஓ இந்திரா, இந்திரா Come கேளு on. இந்திரா. நான் சொல்றது கேக்குதா? சொல்றது கேக்குதா? கேக்குதா உனக்கு? You have to File listen to very me. important. Of hallucination. நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுக்கோங்க, பயப்படாதீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நிம்மதியா இருங்க. பயப்படாதீங்க. ஐயோ, நான் சொல்றத doctor, நம்பு. doctor. Caretaker. இந்த ஃபைல் எங்க இருக்கு? நான் சொல்றத நம்பு. நம்பு இந்திரா, நான் சொல்றத ஆமா நம்பு. இருங்க, நாங்க இருக்கோம். புரியுதா? நான் சொல்றது கேக்குதா உனக்கு? இந்திரா ஃபைல் எங்க? Oh my god. ஓவர் டோஸ் ஆயிடுச்சு. இப்படியே பண்ணிட்டு இருந்தா அவ செத்துருவா. இதான் லாஸ்ட் சான்ஸ். தொந்தரவு பண்ணாதீங்க அவளை. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். அப்படிதான் தோணும். யா அல்லாஹ். மேடம்க்கு என்ன ஆச்சு சார்?